வணக்கம். வாலு போய் கத்தி வந்தது அப்படிம்பாங்க. அது மாதிரி சுந்தர்சி போய் தனுஷ் வந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா, கமல் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய திரைப்படத்துக்கு சுந்தர்சிக்கு பதிலா இப்ப தனுஷ் இயக்க போறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கு. இப்ப நமக்கு என்ன வேகா இருக்கு அப்படின்னா, சுந்தர்சியை விட தனுஷ் ரொம்ப பெரிய இயக்குனரா, இல்ல பல படங்கள் இயக்கி பக்காவா கைதேர்ந்தவரா அப்படிங்கிற இன்னொரு கணக்கு இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இங்க பொதுவா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, கதை தான் பிரச்சனை. அதாவது ஓட்டுநர் தயாரா இருக்காரு, கண்டக்டர் தயாரா இருக்காரு, பயணிகள்லாம் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. வண்டி அழகா இருக்கு, அருமையா இருக்கு. நீங்க ஏசி வால்வோ பஸ். ஆனா இன்ஜினை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்ஜின் இருந்தா தான் வண்டி ஓடும். இல்லைன்னா அது அந்த இடத்துலயே கிடக்கும். அதுக்கு பேரு வண்டி கிடையாது. இப்ப அப்படித்தான் ரஜினிகாந்த் ரெடியா இருக்காரு நடிக்கிறவர். தயாரிப்பாளர் ரெடி. அப்புறம் இசையமைப்பாளர் அது ஒண்ணுல யாரையாவது கூப்பிட்டுக்கலாம். இருக்கவே இருக்காரு. ரஜினிகாந்துக்கு ரொம்ப நெருங்கின உறவுக்காரர் அனிருத் இருக்காரு. எதையாவது போட்டு கையம்மையான்னு கத்த விட்டுருவாரு. சரி, ஓகே, அவரெல்லாம் ஓகே. அப்ப இயக்குனர் இயக்குனர் யாரை வேணாலும் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. சுந்தர்சியோ, சுந்தர்சி தம்பியோ, இல்லை சுந்தர்சி அண்ணனோ, தனுஷோ, இல்லை ரஜினி மகளோ யாரும் ஒரு ஆளு இயக்கிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கதையைத்தான் கண்டுபிடிக்க முடியல. அது எங்க கிடக்குன்னு 50 பேருக்கும் தெரிய முடிய மாட்டேங்குது. ஏன்? சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய படங்களை இயக்கிட்டார். எல்லா படங்களிலுமே என்ன சிறப்பு அப்படின்னா, சொந்த கதையை எடுக்க மாட்டார். அவர்கிட்ட ஒரு சிறப்பு உண்டு. வேற ஏதாவது பழைய படத்து கதையை தட்டி எடுத்து அங்கே மாற்றி இங்கே மாற்றி முன்னாடி உள்ளதை பின்னாடி போட்டு பின்னாடி உள்ளதை முன்னாடி போட்டு இந்த நகைச்சுவையை அங்கே போட்டு அந்த நகைச்சுவையை இங்கே போட்டு காலத்துக்கு ஏற்றது மாறி மாற்றி நம்மளை படத்தை பார்க்க வச்சுடுவார். நம்மளும் பார்த்துட்டு ரொம்ப சினிமாக்குள்ள நுழையிற ஆள் தான், அப்பா இது இந்த படம் போல இருக்குப்பா அப்படின்னு தோணும். இல்லைன்னா ரசிச்சுட்டு நம்மளும் வந்துடுவோம். அது கதைக்கு கால் இல்லைங்கிறது சுந்தர்சி தான் பெரிய உதாரணம். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுந்தர்சியை பிடிச்சி ஒரு குழந்தை பிறக்கிறதா ஒரு 10 மாதம் ஆகும். ஆனால் 10 நாளில் குழந்தைய பிறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அவரும் பாவம் படாத பாடுபட்டு ஒரு வழியாக தெரிச்சடிச்சு அவரே லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டார். என்னால் இந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டார். ரஜினிகாந்த் என்ன நினைச்சாரோ தெரியல, அவரும் போட்டு விடாம வேலை வாங்கியிருக்காரு. ரஜினிக்கு ஏற்கனவே சுந்தர்சி எப்படி பண்ணுவார் அப்படின்னு தெரியும், கமலுக்கும் சுந்தர்சி எப்படி பண்ணுவார்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா கமலுடைய அன்பே சிவம் படத்தை இயக்குனவர் சுந்தர்சி. இப்போ அப்படிப்பட்ட அந்த மாதிரி 1-2 நேர்த்தியான படங்களையும் சுந்தர்சி இயக்கியிருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். இதுல என்ன நடந்தது அப்படின்னா, ஒன்று இவர்கிட்ட முழுமையா கதையெல்லாம் கேட்ட பிறகு, அதுக்கு பிறகு சரிப்பா படம் ஓகே, கதை ரெடி அப்படின்ன பிறகு நாங்கள் களத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தா சரி. கமலுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, உடனே ரஜினிகாந்த் சுந்தர்சி அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. சுந்தர்சி கிட்ட கதையெல்லாம் அவர் பாக்கெட்லேயே வச்சிருக்காரு. நீங்கள் மளிகை கடனை டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம். கதை அப்படி கிடையாது. கதைக்கு ஒரு பெரிய ஒன்று என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய வாசிப்பு தளத்தை இருக்கணும். நிறைய பணம் வந்த பிறகு வாசிப்பு தளமெல்லாம் போயிடும். நிறைய பேருக்கு அப்படிலாம் இருக்காது. கேரளா மாதிரி 1-2 இயக்குநர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கதையை தேடி மக்கள்கிட்ட போவாங்க. யதார்த்தமா டீ கடையில் உட்கார்றது, சலூன் கடையில் உட்கார்றது, எளிய மக்கள்கிட்ட போய் பேசுறது, திருவிழாக்களில் கலந்துக்கிறது, இதெல்லாம் கேரளாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் செய்வாங்க. இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கார்களில் போவாங்க. அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குவாங்க. அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. இன்னும் நிறையா இயக்குநர்கள் நிறையா பேர் பேப்பர் படிக்கிறது கிடையாது. எழுந்திருக்கிறதே 12 மணிக்கு, ஒரு சில பேர் 2 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்களாம். அப்போ பேப்பர் எங்கே படிக்கிறது? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வேற ஒரு வாழ்க்கை தளத்துக்கு போன பிறகு இவங்களுக்கு மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு தொடர்பு, படம் பார்க்கறது மக்கள். இவங்க இயக்குவாங்க, இவங்க எடுப்பாங்க, மக்கள் படம் பார்க்கறது. அப்போ இந்த சூழல்ல தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இயக்குநர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன அப்படின்னா, தனுஷ் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான். இப்ப டக்குனு இவர் அறிவிச்சிட்டாரு, யாரு சுந்தர்சி, வெளியில நான் வர நம்ம செட் ஆகாது வைக்காது அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. பாவம் நடுவுல குஷ்பு வேற கடந்து அந்த அம்மா ஏன் கத்துறாங்கன்னு தெரியல, அவங்க ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க. யார் மேல கோவம்? கமல் மேல கோவமா, இல்லை ரஜினிகாந்த் மேல கோவமா, இல்லை சுந்தர்சி மேலே கோவமா அப்படிங்கிறது அது வேற. கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரஜினிகாந்த் கிட்ட நம்ம தனுஷ் இயக்குனா என்ன செய்யறது? ஏற்கனவே டைவர்ஸ் பிரச்சனை இருக்கு. படத்துல டைவர்ஸ் கொடுத்துட்டு போக முடியாது, போனா இன்னும் பிரச்சனையாகி போயிடும். அப்ப இவரை வச்சு படம் எப்படி பண்ண போறாங்க? இட்லி கடை ஏற்கனவே ரொம்ப சுமாராக தான் ஓடுனுச்சு. கடையை டப்புன்னு 4 நாளில் மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இட்லி கடையே சுமாராக ஓடுறப்ப அவர் படத்தை அப்படி பண்ணிட்டாருங்கிறப்ப ரஜினிக்கு எப்படி படம் பண்ணுவார்? இப்போ இதையெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. நமக்கு என்ன அப்படி நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது புரியுது. நமக்கு என்ன, அவர் படம் எடுக்க போகிறாரு, அவர் நடிக்க போகிறாரு,
இவர் தயாரிக்க போறாரு, உனக்கென்ன வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பார்க்கறது நம்ம தானே. இப்ப அதுக்காகத்தான் நம்மளும் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால நான் எதையாவது ஒரு குப்பைய எடுத்து நம்ம தலையில கட்டி, நம்ம இங்கேருந்து வேலை மெனக்கெட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டோ, பைக் எடுத்துக்கிட்டோ போய் கூட்டம் பயங்கரமா தள்ளி முள்ளு இருக்குன்னு நம்மள முண்டி அடிச்சு அந்த காம்பவுண்ட்லாம் ஏறி குதிச்சு அவ்வளோ வேண்டியதில்ல. ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன்ல எடுத்தோம்னா ரூ. 2000 குடுத்து, உள்ள போய் ஒரு டப்பாவுல குடுப்பாய்ங்க பாப்கார்னு. அத வாங்கி கீங்கி தின்னுட்டு வேற வழியே இல்லாம செரிமான கோளாறு வந்து, அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயி, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு டிக்கெட்டுக்கு ரூ. 2000 3000 செலவாகும். இதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு கதை கேட்கறதுக்கு ஒரு பெரிய கதாநாயகனுக்கு இவ்வளவு தரமாற்றம் இருக்கு. ஒரு கதை கேட்கறதுக்கு தயாரிப்பாளரா இருக்கக்கூடிய உலக சினிமாவை கரைச்சு குடிச்ச கமல்ஹாசனுக்கு இவ்வளவு தயக்கம் இருக்கு. இவ்வளவு படம் பண்ண நம்ம சுந்தர் சிக்கு கதை பண்ண முடியாம தெரிச்சடிச்சு ஓடுறாரு. இதுக்குள்ள தனுஷ் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது பெரிய கேள்வி. ஏன்னா அவர் நடிக்கிறது ஓகே, சரி என்னமோ தெரியல, காலத்துடைய கொடுமை. நம்மளும் அதை யோசிக்க வேண்டியிருக்கு, கேட்க வேண்டியிருக்கு. தனுஷுக்கிட்ட கதை கேட்கறத விட்டுட்டு ரஜினி சாருக்கு ஒரு விஷயம், இல்லை கமல் சாருக்கு ஒரு விஷயம், அவர்கிட்ட கதை கேட்கறத விட்டுட்டு பாவம் எத்தனையோ இயக்குநர்கள் சாப்பாட்டுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கதையை கேளுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட செய்யுங்க, செஞ்சாலும் செய்வீங்க, அது வேற. அவங்கள்ட்ட ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு நல்ல கதையா வாங்கி நல்ல இயக்குனரை பார்த்து படம் பண்ண சொல்லுங்க. அப்படி இருந்தா தான் நாங்களும் பணத்தை கொடுத்துட்டு படத்தை பார்த்துட்டு வரும்போது நொந்துட்டு வரக்கூடாது. பணத்தை கொடுத்துட்டு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், நல்ல சாப்பாடாக இருந்துச்சுன்னா நம்ம வரும்போது நாக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்பா அப்படின்ட்டு வருவோம். இல்லைன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு வெந்நீர் வேற குடிக்கணும். இல்லைன்னா ஒரு சில பேர் செவனை பிடிச்சிட்டு வருவான். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதனால அவசரப்பட்டு அள்ளி தெளிக்காம மறுபடியும் தனுஷுக்கிட்ட கதையை கேட்காம படத்துக்கு போயிடாம ஒரு நல்ல கதையா பார்த்து, அதாவது ஓரளவு எங்களுக்கு புரிகிற கதையா, கூலி மாதிரி போயிடாம ஒரு நல்ல கதையா பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். படம் பார்க்குற எங்களுக்கு அன்னைக்கு தூக்கம் வரும். இல்லைன்னா படத்தை பார்த்துட்டு ஏன்டா பார்த்தோம்னு 30 நாளைக்கு முக்கிக்கிட்டு தெரிகிற மாதிரியான சூழ்நிலை எங்களுக்கு வந்துடும். அதனால ஒன்றும் கெட்டு போயிடல. தனுஷை கூட அந்த படத்தில் இன்னொரு ஹீரோவை நடிக்க வச்சுக்கிட்டு ஒரு நல்ல இயக்குனரா நல்ல கதை உள்ள அம்சமா உள்ளதா பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு புண்ணியமா போயிடும். நன்றி, வணக்கம்.